இதுல எங்கிட்ட வருங்கால முதலமைச்சர் கனவுல எல்லாருக்குமே முதலமைச்சர் கனவு. எனக்கு தான் அந்த முதலமைச்சர் கனவு இல்லையோ. நாங்கள் தான் சும்மா அந்த தேவையில்லாம அரசியலுக்கு நிக்கிறோமோ, விட்டுட்டு போலாமோன்னு கூட எல்லாம் கனவுல தான் வந்து நிக்குது, சும்மா இல்லை. முதலமைச்சர் கனவுல தான் வந்து நிக்கிறது வந்து யாழ்ப்பாணத்துல இருக்கிறவனுக்கு பறை அடிக்கலாம்னு நினைக்குது. விளங்கி எதை சொல்றது, பறை மூலம் யாழ்ப்பாணத்துல இருக்கிறவனுக்கு இவங்க எல்லாம் மிளகாய் தலையில மிளகாய் அரைச்சு பறை அடிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதுல பேப்பர் பிளேட்லையும் வாழையிலையும் ஒரு சொட்டு புட்டையும் கறியையும் போட்டுட்டு இவங்க நினைக்கிறாங்க என்றால் ஓகே, இது மொக்குச்சனங்கள், இதுகள் மந்த கூட்டங்கள். அதுல குந்தையா பாஸ்கரனுடைய ஆதரவாளர்கள் கடவேர் எப்படி கதைச்சிருக்கணும்டா, இந்த வடக்கு மாநிலத்துல இருக்கிற சனங்கள் வந்து காட்டுவாசிகள், காட்டேரிகள், இதெல்லாம் பேஸ்புக்ல இருக்கிறையும் டிக்டாக்ல இருக்கிறதும் இந்த குந்தையா பாஸ்கரன் ஆதரவாளர்களுடைய வீடியோக்களை தான் நான் இதுல போடுறேன். சரி, நான் ஒன்றும் கற்பனையா கண்டுபிடிச்சு போடல. நான் முதலாவது வீடியோவோட இதை நிப்பாட்டம் பண்ணி நினைச்சேன். ஏனென்றால் பேசாம விடுவோம், என்னதுக்கு சோழி நொந்து நூலாகி போய் நூடுல்ஸா போயிருக்கிறார். இப்ப நீங்க கொத்தராடி அடிப்பாருன்னு தான் நான் விட்டேன். ஆனால் இவையிட இந்த ஆதரவாளர்களுடைய கதை என்னென்னால், வடக்கு மாநிலத்தில் இருக்கிற சனம் முழுக்க முட்டாளுகள், பிச்சைக்கார சனங்கள், கேவலமான ஆக்கள் என்ற ரீதியில தான் இவருடைய கொமெண்டுகளும். ஒரு டீசென்ட் இல்லாத காட்டுவாசிகளே அடே 3500 ரூபாய் படி குடும்பத்துக்கு வந்து 35,000 ரூபாய் 50,000 தந்துட்டு போறோம் எல்லாம் உங்களுக்கு காட்டுவாசிகளாகவும் பிச்சைக்காரனாகவும் கலாச்சாரம் தெரியாதவனா தான் இருக்கிறாங்களோ. விளங்கில் என்னடா நான் சம்பந்தமான கேட்க போறோம். இவர்களுடைய ஆதரவாளர்களுடைய ரீச்சா பாஸ்கர் என்ற ஆதரவாளர்களுடைய ஒரு 20 பேர் 30 பேர் தான் மேக்சிமம். அதுல ஒரு 15 பேர் வெளிநாட்டுல, ஒரு 5 பேர் இங்க வேலை செய்யற ஆபீஸ்ல வேலை செய்யற 450 பேரும் 300 பேர்லயே கொமெண்ட் அடிக்கிறது வக்கீல் அவங்களுக்கே விளங்கிடுது. இவர் காசு அடிக்க வலிக்கிட்டவர் பிசை போச்சுது, இப்ப கடைசியா நம்மட தலையில மாட்ட வலிக்கிறாரு அவங்களுக்கே விளங்கிட்டு அவங்களே ஊடகங்கள்ல வந்து ஒன்னும் கதைக்கிறீல கப்சிப். சரி, அந்த மீடியா மதியம் சன தேடி திரியுது, எனக்கு விளங்கல அது எங்கேண்டு அவர் சனம் தேடி திரியுது என்று கதை. அதுல என்ன கவலை என்னென்றால், இவ்வளவு கூத்தையும் செய்து போட்டு சனத்தை ஒரு பைத்தியக்காரன் நச்சு கொண்டிருக்கான் தானே பாவி. இவ்வளவு கூத்தையும் செய்து போட்டு, இவ்வளவு நாதாரி வேலையும் செய்து போட்டு அவங்க நச்சு கொண்டிருக்காங்க. சனம் ஒரு பைத்தியக்கார கூட்டம், சனம் ஒரு பிச்சைக்கார கூட்டம். சில பேர் போட்டிருக்காரு, உங்கள்ட்ட காசு இல்லைண்டா என்னதுக்கடா அங்க போனீங்க. ஒருத்தர் கொமெண்ட் போட்டிருக்கார், 6 சனத்துக்கு பேசி இருக்கிறார். இன்னொருத்தர் பேசி இருக்கிறார் வந்து, நீங்க எல்லாம் பிச்சைக்கார கூட்டமாடா, காட்டுவாசிகள், வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவன் எல்லாம் காட்டுவாசிகள் என்ற ரேஞ்சுக்கு. இன்னொரு கதையா பாஸ்கர் என்ற ஃப்ரெண்ட் ஒருத்தர் எழுத்து தொடர்ந்து கதைக்க வேண்டி இருக்கு, வெட்டி போடுவாங்க அப்படிப்பட்ட சரிதானே.